ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வெயிலில் எப்படி மேக்கப் பண்ணாமல் நம்ம ரொம்ப சட்டில்டான மேக்கப்பே பண்ணாமல் இல்லை, கொஞ்சம் சட்டில்டான மேக்கப்பில் எப்படி ரெடியாகி போகலான்றது தான் பார்க்குறோம். இந்த வெயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்கப்பே போடாமல் வெறும் மாய்ஸ்சரைசர் இல்லைனா சன்ஸ்கிரீன் இது ஏதாவது நீங்கள் போட்டு போனீங்கன்னாவே போதும். முடிஞ்ச அளவுக்கு மேக்கப்பை ஸ்கிப் பண்ணுங்க. முடியாத பட்சத்தில் இல்லை நாங்கள் டெய்லி பேசிஸாக மேக்கப் போட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்றவங்களுக்கு ரொம்ப சட்டில்டாக எப்படி மேக்கப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபவுண்டேஷன்லேயே இல்லாமல் எப்படி மேக்கப் பண்ணலான்றத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும், ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லாட்ஸ் ஆஃப் லவ்ஸ் அண்ட் ஹக்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸை க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒரு வைப்ஸை வச்சு ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. என்ன வைப்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். என்னதான் நம்ம ஃபேஸ் வாஷே பண்ணியிருந்தாலுமே நம்ம ஃபேஸ்ல கண்டிப்பா டர்ட்ஸ் இருக்கும், க்ளீன் பண்ணும் போது வரும். முக்கியமான ஒரு ஸ்டெப், மேக்கப் பண்ணும்போது எப்போவுமே நிறைய தண்ணி குடிங்க. மேக்கப் பண்ணும் போதுன்னு இல்லை, இந்த சம்மருக்கு பொதுவாகவே நிறைய தண்ணி குடிங்க. எவ்வளோ தண்ணி குடித்தாலும் பத்தல, எரியுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு மேக்கப்பை ஸ்கிப் பண்ண பாருங்க. ஃபவுண்டேஷன், கன்சீலர், கரெக்டர் இதெல்லாம் போடாமல் வெளியே போகணும். சிம்பிளாக சட்டில்டாக ரெடி ஆகி போனால் போதும் அப்படின்றவங்களுக்கு இந்த மேக்கப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா தான் அது எப்படின்றது உங்களுக்கு புரியும். ஃபேஸை நல்லா வெட் வைப்ஸ் வச்சு தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ரை பண்ணிக்கோங்க. என்னதான் ஏசி இருந்தாலும் இந்த ஃபேன் தான் இப்போ சொர்க்கம் மாதிரி இருக்கு. அடுத்தது மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர் பஞ்சமே பார்க்காதீங்க, தாராளமா அள்ளி பூசுங்க. மாய்ஸ்சரைசரை மசாஜ் டைப்ல நீங்க மசாஜ் பண்ணிக்கோங்க, ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க. இது வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர்ன்றதுனால உங்களுக்கு நல்லா ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். டோனரும் யூஸ் பண்ணலாம். குக்கும்பர் டோனர், ஹனி, அந்த மாதிரி டோனர்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். க்ரீன் டீ அதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். டோனரும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பேட்ரை பண்ணிவிட்டுங்க. அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்க. நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன்றதுனால நான் வைப் பண்ணிவிட்டு டைரெக்டாக மாய்ஸ்சரைசர் போயிட்டேன். ஓகே, இந்த பேட்ரை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போகிறது, எனக்கு பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு மறைக்கிறதுக்காக இந்த மார்ஸ்லேருந்து கவர் ரேஞ்சஸ் அப்படின்ற ஒரு பேலட், கன்சீலர் பேலட். அந்த கன்சீலர் பேலட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்ச், க்ரீன், அதுக்கப்புறம் இது க்ரீன் மாதிரி இல்லை, ராமர் கலர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லோ, ப்ரௌன், அதுக்கப்புறம் ஒரு லைட்டர் ஷேட்ஸ், பர்பிள், அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த பேஸ் கலர்ஸ்லாம் இருக்கும். இதில் நான் இன்னைக்கு ஆரஞ்ச் கலர் கரெக்டர் போடாமல் என்னோட ஷேடை விட டார்க்கராக இருக்க ஷேடை நான் யூஸ் பண்ணி கன்சீல் பண்ணிக்கிறேன். அதனால நான் இப்போ அதை கவர் பண்ணிக்கிறேன்.
சும்மா ஜஸ்ட் அவ்வளோதான். ஓகே, இந்த மாஸ் பேலட் பார்த்தீங்கன்னா நான் நைக்காலேருந்து வாங்கியிருந்தேன். நைக்காவோட சேல் போட்டிருக்கும் போது நான் வாங்கியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து கிரைலான் பேலட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது இந்த ஒரு பேலட்லேயே கூட நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ண மேக்கப்பை முடிச்சிடலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா பேஸ் கலர்ஸ் வருது, கலர் கரெக்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு நம்ம கன்சீலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபவுண்டேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எங்கேயாவது ரொம்ப டீப் பிக்மெண்டேஷன்ஸ் இருந்ததுன்னா ஆரஞ்ச் கலருக்கு வச்சு நம்ம கலர் கரெக்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பிக்மெண்டேஷன் நிறைய இருக்குது தான், பட் ஆனால் ஐஸில் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து இந்த அரௌண்ட் மை மவுத், ஸோ நான் அங்கே மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ புதுசாக எட்டி பார்த்துருக்கு இந்த 2 கன்னத்தில் இருக்க பிம்பிள்ஸ். அடுத்து நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா மாஸில் பிபி க்ரீம். இந்த பிபி க்ரீமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் டார்க்கர் ஷேடாகவே தான் வாங்கியிருக்கேன். ரிச் 06 ரிச். இது வந்து என்னோடய ஷேடுக்கு ஆப்டான ஷேடு. ஸ்கின் டோனில் மேக்கப் வேணும் அப்படின்னா, ரொம்ப சட்டில்டா ஸ்கின் டோனில் மேக்கப் இருக்கணும், எனக்கு ரொம்ப ஜாஸ்தி மேக்கப் ரொம்ப பிரைட்னஸ்லாம் வேணாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க, ஸ்கின் டோன்லேயே வேணும் அப்படின்றவங்க தாராளமாக வந்து இந்த பிராண்டை ட்ரஸ்ட் வர்த்தியாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய ஒரு 6 ஷேட்ஸ் தான் இருக்குது. ஆனால் வந்து நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ். மாஸ் வந்து எப்போவுமே டிசப்பாயிண்ட் பண்ணாது. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ். டெய்லி பேசிஸ் யூஸ் பண்ணுறோம் நாங்கள், எங்களால் நிறைய மேக்கப் போட முடியாது அப்படின்றவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் இது வந்து ஃபவுண்டேஷன்ஸ்க்கும் இந்த பிபி க்ரீமுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் ரொம்ப லைட் வெயிட். ஃபவுண்டேஷன் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஹெவி மேக்கப் கொடுக்காம ரொம்ப லைட் வெயிட், ரொம்ப சட்டில்டான மேக்கப் விரும்புகிறவங்களுக்கு இந்த மாதிரி பிபி க்ரீம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரம் மார்ஸ். நான் யூஸ் பண்ணுற ஷேட் நம்பர் 06 ரிச். ஆக்சுவலி நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கு பார்த்தீங்கன்னா டேன், ரிச், இந்த மாதிரி இந்த 2 ஷேட்ஸில் மட்டும்தான் நம்மளுக்கு இது யூஸ் ஆகும். அந்த 2 ஷேடுமே அவங்ககிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்குது. நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஒன்றும் இல்லை, பாப்பா தான் எப்படி பார்த்து அழுதான். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்து பிபி க்ரீமும் சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நான் வந்து லோட்டஸ்லேருந்து இந்த சன் ப்ரொடெக்ஷன்ஸ் க்ரீமை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். சேஃப் சன் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இது சன்ஸ்க்ரீனாகவும் யூஸ் ஆகும். இது கொஞ்சம் வந்து மேட்டிஃபையாகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு ஆயில் க்ரீஸு அந்த மாதிரி தான் இருக்காது. அதை வந்து நான் இப்போது நம்மளோட பிபி க்ரீம் கூட ஒரு ட்ராப் அது மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோ ஒரு ட்ராப். ஆக்சுவலி இதுவே நிறைய தான் கொட்டிடுச்சு. இதில் வந்து நான் பாதி எடுத்துடுறேன். ஹேண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்க. இந்த அளவுக்கு தான் நான் வந்து நம்ம பிபி க்ரீமோட இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெட் பிளெண்டர், பியூட்டி பிளெண்டரை வந்து வெட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த மாதிரி டேப் பண்ணி நம்ம ஃபில் பண்ணிக்கணும். ப்ராடக்டை ஃபில் பண்ணிவிட்டு அவ்வளோதான். உங்களுக்கு கொஞ்சமாக எடுத்தாலே போதும். ஃபுல்
பேஸுக்குமே வந்து போட்டுடுறோம். ஃபிக்சேஷன் ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்விஸ் பியூட்டி இது யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் டெய்லி பேசிஸ்க்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். இதில் வந்து ஜஸ்ட்டு அவ்வளோதான். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்ல ஒரு ட்ரை பண்ணிடுங்க. இந்த ஐஷேடோ பேலட் வந்து மார்ஸ்லேருந்து ஸ்ரீநகர் பேலட். மார்ஸில் வந்து நிறைய ஸ்டேட்ஸோட பேலட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஜெய்ப்பூர் பேலட், அகமதாபாத், லக்னோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து நிறைய இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இருக்க பேலட், வைப்ரண்ட்டான கலர்ஸ் இந்த பேலட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நான் போடும்போது நிறைய டைம் அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸில் இருந்தது. ஆனால் இந்த வாட்டி நான் இந்த பேலட்டை வாங்கியிருக்கேன், மார்ஸோட ஸ்ரீநகர் பேலட். ஃபோனை பார்த்து தான் பண்ணுறேன். அடுத்த நம்ம ஃபேஸில் வந்து நம்ம பவுடரை வந்து வச்சு செட் பண்ணிக்கலாம். நான் வந்து டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். அதுவும் பார்த்திங்கன்னா மார்ஸோடைய தான் எடுத்திருக்கேன். மார்ஸோடைய டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு நான் வந்து நம்ம மேக்கப்பை செட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே பவுடர் எடுத்துட்டு டைரெக்டாக ஃபேஸ்குள்ளே போகாதீங்க. இந்த மாதிரி வந்து கையில் தட்டிக்கோங்க. தட்டிட்டு வச்சு செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து கான்டோருக்கும் ப்ளஷுக்கும் இந்த பேலட்லேருந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கான்டோருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கர் ஷேட்னா இங்கே இருக்க வந்து துல்ஹா அப்படின்ற ஒரு ஷேட் இருக்குது. அதை வந்து நான் வந்து என்னோட சின்னில் மட்டும் லைட்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். எனக்கு டபுள் சின் இருக்கிறது இப்போ கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். ஓகே, இப்போ வந்து போயாச்சு. மற்ற ஃபேஸ்க்கெல்லாம் எதுக்கும் கான்டாக்ட் வேண்டாம். இப்போ ப்ளஷ் பார்ட்டை வந்து நான் வந்து இந்த ஜெய்மாலா அப்படின்ற ஒரு ஷேடை வந்து நான் ப்ளஷ்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் வந்து மெப்ளினோட கொலாசல் லைனர் யூஸ் பண்ணுறேன். நான் மிரர் பார்த்துக்கேன். ஜஸ்ட் ஒரு கிளாசிக் லைனர் மட்டும்தான் வரைய போகிறேன். அடுத்தபடியாக மஸ்காரா. ஹாட் ப்ளம் 24 அப்படின்ற லிப்ஸ்டிக்கை நான் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு புல்லட் லிப்ஸ்டிக் தான். வெயிட்லெஸ் அண்ட் மேட் ஃபினிஷ் கொடுக்குற லிப்ஸ்டிக் இது. எத்தனை லேயர் நீங்கள் வந்து
பாம் போட்டாலும் இந்த வெயிலுக்கு பத்தாது. வசூல் அவன வீடியோ பொட்டு வைக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் கொடுத்த ப்ராடக்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸோட டீடைல்ஸ் ரிவ்யூஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட சேனல்ல இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் நீங்க கண்டிப்பா பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.